வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ராஜேந்திரன் நாயுடு. நான் பல முதுகலை பட்டங்கள் பெற்று வந்திருக்கின்றேன். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்திருக்கிறேன். நான் பிஜேபியில் ஒரு 6 வருஷமா இருந்துட்டு நான் இப்போ சுயேட்சையா அணைக்கட்டு தொகுதியும் அண்ணா நகர் தொகுதி 2 இடத்துலையும் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தேன். அண்ணா நகர் தொகுதி வேட்பு மனு ஏற்கப்பட்டது. சிம்பளம் ஒதுக்கியிருக்காங்க. ப்ரெஷர் குக்கர் சிம்பளம் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அணைக்கட்டு தொகுதி வேட்பு மனு பொறுத்த அளவுல ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறதுனால ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. முதல்ல நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் அந்த வெப் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில்அப் பண்ணிட்டு அதில் நாமினேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். முதல் நாளில் தான் 30ஆம் தேதி முதல் நாளே சப்மிட் பண்ணலான்னு வந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பிங்க் கலர் பேப்பரில் தான் அது கொடுக்கணும், நாமினேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்து அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ரொபோஸ் சிக்னேச்சர்ஸு 10 பேர் மறுபடியும் செய்ய வச்சு ஒரு அலைச்சலில் கொடுத்தாங்க. அப்புறம் நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு டிஎம்கே என்னுடைய ஏபி நந்தகுமார் அவருடைய ஆள் வெங்கடேசன் ஒருத்தர் தாலுகா ஆஃபீஸில் என்னை பக்கத்தில் உக்காந்துட்டு நீங்களும் நாயுடு அவரும் நாயுடு, அதனால ஓட்டுகள் பிரியும், நீங்க வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளண்டா ஒருத்தர் சொன்னாருங்க. நானும் ஆச்சரியப்பட்டேன். இது யாருடாது, நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு 4 மாசமா வால் போஸ்ட் அது இதெல்லாம் ஒட்டிட்டு அணைக்கட்டுல ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. நான் ஏற்கனவே அணைக்கட்டுல சட்டமன்ற பொறுப்பாளர் வேற இருந்திருக்கேன் பிஜேபியில் இருக்கும்போது. அது ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணிட்டு பூனமந்தி பீந்தமந்தி மலை, அந்த மலை எல்லா ஏரியாவுக்கும் இங்க போயிட்டு வந்திருக்கேன். இவர் யாரும் சடனா வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மையான முறையில் தான் கேட்டாரு. ஆனா அது மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நான் அதை பத்தி எதுவும் மசியல. ஏன்னா என்னுடைய ஐடியாவே வேற. நான் வாபஸ் வாங்குறதுக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணல. அந்த ஒரு காரணத்தினால நான் அது லெட் இட் கோ த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு விட்ட பிறகு சரி வாபஸ் வாங்கல, அதுக்கு வேற என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவரும் லத்தேரி, எம்எல்ஏ நந்தகுமார் ஊரும் அதுதான், அவரு ஊரும் அதுதான். நான் விசாரிச்சதுல சுரேஷ் அவருடைய சொந்தக்காரன். அதனால அவரை வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூட்டினி டேட் 7ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொபோசல்ஸ் சைன் பண்ணது, ராஜேந்திரன் நாயுடு வேட்பு மனுவில் ப்ரொபோசல் சைன் பண்ணது அதெல்லாம் ஃபேக் சிக்னேச்சர், அது போலியான கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆர்ஓ அவங்க அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்யணும். அவங்க எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு நான் சொல்லிட்டு அந்த லெட்டர் எனக்கு 2:30 மணிக்கு கொடுத்தாங்க. 2:30 மணிக்கு கொடுத்துட்டு அந்த லெட்டர்ல 3 மணிக்குள்ள அரை மணி நேரத்துல அந்த 10 பேரையும் வர வச்சு இங்க ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டேன். நான் சொன்னேன் அது முடியாதுங்க. நானும் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது முடியாது. என்ன அவங்க எல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. சாதாரண ஒரு குடும்பத்துல அணைக்கட்டு தொகுதியில வேட்பாளர், அவங்கெல்லாம் ஒர்க் பண்ற ஓட்டர்ஸ், அவங்கெல்லாம் கோல்டன் டெம்பிள் ஏரியால தான் இருக்காங்க. எல்லாம் பூத் நம்பர் 235 எல்லாம் ஒரே வட்டாரத்தில் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் அவங்களுடைய சொந்தக்காரங்களே எல்லாருமே. அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு பெங்களூர் போயிட்டு நான் வரேன் அப்படின்னு நான் அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேங்க. கையெழுத்தெல்லாம் நான் அவங்க சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நைட் டைம்ல போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நான் வாங்கி ரெடியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. வேட்பு மனு இதுல அது ஒரு கையெழுத்து, அப்புறம் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் 3 செட்டு ஒரிஜினல் பிரிண்ட் பண்ணி அந்த 3 செட்லயும் ஒரிஜினலா சைன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 4 சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இப்போ அவரு வித்ரா பண்ண மறுத்துட்டாரு. அதனால இந்த வழியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த குடைச்சல் இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, போலி கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் மறுத்தேன். ஏன்னா முதல்ல அவங்க சைன் பண்ணது, அவங்க இதுல பண்ணதெல்லாம் கரெக்டா ஒரிஜினல் இது. இப்போ மாத்தி அவங்க மாத்தி அவங்க சைன் பண்ண மாதிரி செஞ்சிருக்காங்க. மிரட்டி வெறும் ஒரு லெட்டர் வாங்கி அந்த லெட்டர்ல சைன் பண்ணிருக்காங்க. அவங்க 3 பேர் அவங்க கார்ல அங்க போயிட்டு மிரட்டி அவங்களோட கார்ல இருந்து கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சு இது இப்ப நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது அண்ணா நகர்ல நாமினேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. அதனால இது இது ஒரு கான்ஸ்பிரசி, இது ஒரு கான்ஃபரன்ஸ். அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த தேர்தலில் யாரு வெற்றி பெற்றாலும், யாராக இருக்கட்டும், நந்தகுமார் இருக்கட்டும், வேலழகன் இருக்கட்டும், வேற யாரு வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு
இது கேஸ் போடுறேன், வழக்கு தொடர போடுறேன். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஆல்ரெடி பேசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதனுடைய ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் நான் இதை வந்து முறையா மறுபடியும் என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கேன். சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, சுயேட்சை வேட்பாளருக்கு ப்ரொபோசலா போட்ட ஆளுங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. அவங்க வீட்டில் போய் மிரட்டினா அது வந்து ஜனநாயகமும் சர்வாதிகாரமா? தப்பு இல்லாது. தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன், புகார் அனுப்பிச்சிருக்கேன். தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பிச்சிருக்கேன். புகார் அனுப்பிச்சிட்ட பிறகு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க லோக்கலா கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதனால தாசில்தாரும் அந்த ஆபீஸ்ல இருந்து அங்க போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க, கையெழுத்தம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா நான் கேட்டேன், ஆர்வ கிட்ட கேட்டேன், அந்த கையெழுத்து வந்து மேட்ச் ஆகுதான்னா இல்லப்பா மேட்ச் ஆகல, அந்த கையெழுத்து வேற அப்படின்னா கையெழுத்து வந்து வேற மாதிரி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மிரட்டி ஒரு கான்ஸ்பிரசி இது பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்ற என்னுடைய ஆதங்கம். அதனால நான் சொல்ல வர்றேன் என்னங்க, மனு காமிங்க. அது இதுதான் இதுதான் இதுல எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க எல்லாம். இதை வந்து நான் தேர்தல் இதுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், நான் தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து அவங்க அது முறைப்படி எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதனால வந்து அணைக்கட்டு தேர்தல் வந்து ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தேர்தல் நடந்து வெற்றியானாலும் அந்த வெற்றி செல்லாது. அதான் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்துங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அணைக்கட்டு வேட்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அணைக்கட்டு மக்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆனா இது இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம உண்மையை சொல்லணும், உண்மையை வந்து உறக்க சொல்லணும்னு சொல்றதும் என்னுடைய ஆதங்கம். நன்றி, வணக்கம்.